குருஜி, என்னுடைய கேள்வி என்னென்னா, கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இப்போ இவர் 9ல் போகக்கூடியது அவருடைய பார்வைகள் வந்து நன்மைக்கே செய்யுமா? நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நன்மை செய்யும் சொல்லியிருக்கீங்க. 9ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இப்போ வந்து அவர் பார்க்குற பார்வைக்கு குருக்கும் சனிக்கும் என்ன சார் வித்தியாசம் வரும்? குருவுக்கும் சனிக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே பார்வை டிஃபரன்ஸ் தான். பட் இஃப் யூஆர் அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, இந்த வருடம் நீங்கள் பேசும்போது வி நோ தட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஏ லிவர் பேஷண்ட்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேராசிட்டமால் ப்ராப்ளம்ங்கிறது ஆஸ் எ டாக்டராக உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஓகே, இதை பேஷண்ட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேராசிட்டமால் சாப்பிட்டா ஏதோ சேரிடான் சாப்பிட்டா கம்முன்னு விட்டுருங்க, இதை பெருசாக கண்டென்ட் பண்ண வேண்டாம். இப்போ 9ஆம் இடத்துல சனி வந்தால் திரிகோணஸ்தானத்தில் சனி வந்ததால் ஸ்தான பலனை மட்டும் பேசுங்க. இப்போ நீங்கள் அவரை அவர் 9ஆம் வீட்டிலேருந்து 9, 10, 11 பார்க்குறாரு, உனக்கு லாபமே இருக்காது. சரி, உங்கள் பேச்சுக்கே வரேன், லாபமே இருக்காது, ரைட். 9லேருந்து அடுத்து 3 பார்க்குறாரு, கூட பிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், உனக்கு தைரியமே இருக்காது, ரைட். அடுத்த பலன் என்ன சொல்ல போகிறீங்க? 6ஆம் வீட்டை பார்க்க போகிறார், உனக்கு வயிறு குருவோட வீடு, உனக்கு பெருங்குடல், கிட்னி, லிவர் அத்தனையும் அவுட்டு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஸ்தான பலனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை நம்ம ரொம்ப பேர் மறந்துடுறோம். துஷ்ட கிரகமாகவே இருந்தாலும் சனி பார்த்தா கெடுப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான இடம், அவர் இருக்கிற லக்ன கேந்திரத்தில் இருக்காரா, திரிகோணத்தில் இருக்காரா, ஸ்தான பலன்னு ஒரு பலன் இருக்குது. நம்ம திக்பலம்லாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம திக்பலம்லாம் சுற்றி பேசினா, ஜேஷ்டா பலம் திக்பலம்லாம் சொன்னால் நம்ம அது வந்து சாதாரண பப்ளிக்கு பேசுங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அவருடைய ரொம்ப தீக்ஷண்யமாக டிகிரி கால்குலேஷன் வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வி கேன் கெட் ரிசல்ட்ஸ். நான் இல்லைன்னு சொல்ல, ஆஸ் எ டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, ஆஸ் எ டாக்டர் நான் பேசுகிறேன், நமக்கு புரியட்டும். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஸ்தான பலனுக்குரிய வேல்யூ எங்கே? 9ஆம் வீட்டுக்கு சனி வந்தார்ல, அப்போ நல்லதே பண்ண மாட்டியா நீ அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போது ஒரு பிடி வாத்தியார், ஓகே, அவர் இப்போ எனக்கு கொஞ்ச நேரம் அவர் கூட கெட் டுகெதர் வந்திருக்கேன், உங்கள் பாஷையிலே சொல்கிறேன், கெட் டுகெதர் வந்திருக்கேன். இப்போ என்ன ஒரு சுற்றுலா கூப்பிட்டு போகிறார் பிடி வாத்தியார். இப்போ ஒரு பிடி வாத்தியாராகவே தான் நடந்து போகிறா. அங்கே போய் எனக்கு ஒரு அங்கே இருக்கிற கூண்டில் இருக்கிற சிங்கத்தை காமிச்சு, பார்த்தியா அழகாக இருக்கான்னு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? இல்லை அங்கேயும் வந்து முடியாது, யூனிட் டு ஸ்டாண்ட் லெஃப்ட் ரைட்லாம் சொல்லுவாரா? அவர் என்ன லூஸா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி நடந்துக்கிறார்ல. 9க்குரியவன் அதை அவருடைய திரிகோணஸ்தானம் பெறும் பொழுது சனிக்கு நல்லது செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஒன்று. 2வது கட்டாயம் என்னென்னா, குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அனுகிரகம் பண்ணுங்கிற கட்டாயமும் ஏற்படுகிறது. அது மேபி 70%, 30% அவரோட குணம் தான், அதை மாற்ற முடியாது, இல்லைன்னு நான் சொல்லலை. 1000 தான் இருந்தாலும் பிடி வாத்தியா இருக்கு, அவர் உங்கள் தோளில் கை போடலாம், நீங்கள் திருப்பி கை போட முடியாது, ரைட், கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது நமக்கு தெரியும், நம்ம ஏன் கை போட போகிறோம்? நமக்கு தான் வந்து இருக்கிறது சனின்னு தான் தெரியுமே.